வேல்முருகன் விஜய் அவர்களை ஏதாச்சும் தப்பா பேசினாரா? ஒரே ஒரு காட்டு சொல்லுங்க வீடியோ. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. அப்பா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம். வேல்முருகன் விஜய் அவர்களை ஏதாச்சும் தப்பா பேசினாரா? ஒரே ஒரு காட்டு சொல்லுங்க. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது தப்பே கிடையாது. 100% ஆதரிக்கிறோம். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். வாசல்லையும் போய் நிக்காதீங்க. சரி, கூத்தாடிலாம் கேவலமானவனா உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? கூத்தாடி கேவலமானவன் அப்படின்னா, கூத்தாடி அசிங்கமானவன், கூத்தாடினால இந்த நாட்டுக்கு பயனே இல்லை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு? எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அதை காட்ட போறேன். அது என்னது? இது தேவாரம் திருவாசகமா இல்ல பெரிய புராணமா இல்ல அகநானூறு புறநானூற்று வரிகளா? என்னன்னு புரியல. திருக்குறள் எதுவும் எழுதியிருக்காங்க அதுல அந்த வரிகள்ல என்ன? 10 தலை கொண்ட ராவணனா, அதான் என்னது? என்னது முழுசா டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சோம்னா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது கலாச்சார காப்பாளர்கள். என்ன இது? கலாச்சாரத்தை காப்பது. உதயநிதி ஸ்டாலினுடைய 14 படங்களும் கலாச்சாரத்தை காக்கிற படங்கள். எமி சாக்சன் மற்றவங்க எல்லாம் பண்றது வந்து கலாச்சார சீரழிவு. இவர் தான் கலாச்சாரத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு செங்குத்த தூக்கி நிப்பாட்ட வந்திருக்காப்ல. அது என்ன இந்த கூத்தாடின்ற வார்த்தை? அண்ணன், நீங்க ஒரு கட்சி மூலமா இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கீங்களா? அந்த கட்சியில இப்போ தலைமையில இருக்கக்கூடியவர் ஒரு சில சினிமாக்கள்ல நடிச்சவர். பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே? அந்த கட்சியில மூத்த தலைவருக்கு அடுத்த பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமானவர். பல படங்கள்ல நடிச்சு சில படங்கள்ல ஹிட் ஆனவர். பல பெரிய பெரிய படங்களை தயாரிச்சவர். எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கக்கூடாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பா யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.